மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட கல்பொழுச்சாம்பட்டி கிராம மக்கள் தண்ணீர் இன்றி தொடர்ந்து 4 மாதமாக தாகத்தால் பரிதவித்து வருகின்றனர். தங்களின் தவிப்பை தமிழக அரசுக்கு சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக முன்வைத்துள்ளனர் கல்பொழுச்சாம்பட்டி கிராம மக்கள். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ளது விக்கிரமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட கல்பொழுச்சாம்பட்டி கிராமம். இந்த கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. இங்குள்ள கிராம மக்கள் விவசாயம் மற்றும் கால்நடைகள் வளர்ப்பை பிரதானமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். இந்த கல்பொழுச்சாம்பட்டி கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் கடந்த 4 மாதமாக குடிநீர் தட்டுப்பாட்டால் தவித்து வருகின்றனர். இதன் காரணமாக இந்த கிராமத்தில் வசிக்கும் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் தினமும் 6 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று குடிநீர் எடுத்து வரும் அவலம் ஏற்பட்டுள்ளது. குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத நிலையில் விவசாயிகள் வளர்க்கும் கால்நடைகளும் தண்ணீரின்றி தவித்து வருகின்றன. 4 மாதம் தண்ணி வளர்ந்த ஊருக்குள்ள மாடு கண்டு தண்ணி குடிக்காம நாங்க விலைக்க 10 ரூபா ஒரு ஓட வாங்கி தண்ணி குடிச்சுருக்கோம். தண்ணி எங்களுக்கு கட்டாயம் வேணும். இப்ப 1 மைல் நடக்கணும் தண்ணிக்கு. நாங்க நடந்து தண்ணி எடுக்க முடியல. நாங்க கிளடு கட்ட வேலை செய்ய முடியல. எங்க பிள்ளை வீட்டுலாம் போட்டு எங்கேயும் போக முடியல. தண்ணிக்குனால தண்ணி விடுங்கப்பா. குடிதண்ணியே வேணும். அப்புறம் எதுவும் அரசாங்கம் அப்புறம் செய்யல. அது வேற வந்துருக்கு. குடிதண்ணியே மெயின். காசு இருக்கிறவங்க குழா தண்ணியை காசு கொடுத்து நல்ல தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க. நாங்க காசு இல்லாதவங்க எல்லாம் உப்பு தண்ணியை குடிச்சுக்கிருக்கோம். யார்கிட்ட போய் கேட்டா இதுக்கான நடவடிக்கை வரும். எங்களுக்கு இன்னும் இது வரையிலும் முடிவு வரல. நாங்க நிறைய பேர் பிரசிடண்ட்ட போனா பிரசிடண்ட் ஒரு சொல்றாங்க, கிளாக்கர்கிட்ட கேட்டா கிளாக்கரு யூனியனுக்கு போன்றாங்க, நாங்க பஞ்சாயத்து போட்டு போன்றாங்க. நாங்க யாரை போய் பார்த்து பேசுறது? கிராமத்துல இருக்கிறவங்க நாங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியல. எங்களுக்கு குடி தண்ணி வேணும். இதுக்கு எந்த நடவடிக்கை எடுத்து கொடுங்க. இது தொடர்பாக கிராம மக்கள் எமது செய்தியாளரிடம் கூறும்போது, தங்கள் கிராமத்திற்கு 24 மணி நேரம் வரும் அளவிற்கு குடிநீர் வசதி இருந்தது என்றும் கடந்த 4 மாதங்களாக தங்களுக்கு வழங்கப்பட்ட குடிநீர் வரவில்லை என்று தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக தாங்கள் கிராம நிர்வாகத்திடமும் அதிகாரிகளிடமும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் பலமுறை மனு கொடுத்தும் பல போராட்டங்கள் நடத்தியும் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவித்த அவர்கள், தங்கள் கிராமத்தில் தண்ணீர் வராததால் இங்கிருந்து 6 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தண்ணீர் எடுத்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றும், இதனால் தங்களுக்கும் தங்கள் வளர்க்கும் கால்நடைகளுக்கும் தண்ணீர் கொடுக்க முடியவில்லை என வேதனையுடன் தெரிவித்தனர். 120 நாள் தண்ணியே வரல. இந்த தண்ணி 120 நாளுக்கு முன்னாடி நல்லா வந்துட்டு இருந்துச்சு. அதனால மக்கள் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு தண்ணி பிரச்சனையே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ 6 கிலோமீட்டருக்கு அப்பால் போய் தண்ணி எடுத்துக்கு வந்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு மாடுக்கு தண்ணி இல்லை. இந்த கடுமையான கோடை காலம் மாதிரி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த தண்ணியை சரி செய்யணும். அதிகாரிகிட்ட நாங்கள் நடவடிக்கை எடுத்து ஏஇ எல்லா பேர்ட்டுமே சொல்லிவிட்டு அவங்க சரியாக எங்களுக்கு செயல்படுத்தலை, பதில் கொடுக்கல. நாளைக்கு பண்ணுவோம், இன்னைக்கு பண்ணுவோம். இன்னைக்கு கூட 120 நாள் ஆக்கிட்டாங்க. இந்த 120 நாளும் கஷ்டப்பட்டு தான் போயிட்டு இருக்கான். இந்த தண்ணி எங்களுக்கு சரி செய்யணும், உரிய நடவடிக்கை எடுக்கணும். அரசு கவனத்துக்கு இதை கொண்டு போகிறதுக்காக நாங்கள் இப்போ இதில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். எங்களுக்கு இந்த தண்ணி இன்னும் ஒரு 2 நாளில் வந்து ஆகணும். அது சரி செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறோம். 3 மாசமா எங்களுக்கு ஆற்று தண்ணி வரவே இல்லை. அதுக்காண்டி செல்லமட்டி யூனியனுக்கு போனால் அங்கே மனு கொடுத்த ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல. அப்புறம் பிரசிடண்ட்டை போனால் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல. அடுத்து எங்கூர் மாவட்ட கவுன்சிலர்கிட்ட போனால் ஒரு நடவடிக்கை எடுக்கல. அப்போ கவுன்சிலர்கிட்ட போனால் அவரும் நடவடிக்கை எடுக்கல. அப்போ மெம்பர்கிட்ட போனால் அவரும் நடவடிக்கை எடுக்கல. அடுத்து சட்டமன்றத்து அவர் எம்எல்ஏ கிட்ட போனா அவர் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. கிட்டத்தட்ட 3 மாசமா நாங்க சும்மா நாயா அலைஞ்சுக்கிட்டு அந்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இப்போதைக்கு தண்ணி என்ன வர்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு ஒன்றும் தெரியல. கிட்டத்தட்ட இப்போ 3 மாசமா காசுக்கு இருக்கிறவங்க காசுக்கு வாங்கி குடிச்சிடுறாங்க. இல்லாதவங்க உப்பு தண்ணியை போட்டு குடிச்சுட்டு இருக்காங்க. அதனால இப்போ சில குழந்தைகளுக்கு அலர்ஜி மாதிரி வருது, ஊருக்குள்ள வைக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுப்பீங்களோ அதை எடுத்து கொடுங்க. இந்த பிரச்சனை குறித்த தகவலை சேகரிக்க கிராம நிர்வாகத்தை தொடர்பு கொள்ள முயற்சி செய்த போது அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. எனவே உடனடியாக இது தொடர்பாக தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து தங்கள் கிராமத்திற்கு குடிநீர் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சத்தியம் டிவி வாயிலாக கோரிக்கை விடுத்தனர். இப்போ என்னன்னு எங்களுக்கு தெரியல. இந்த தண்ணியை கொண்டு வர்றது எங்களுக்கு நோக்கமாக சத்தியம் டிவி வாயிலாக ஒரு நல்ல வழி கிடைக்கும் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கார்த்தி சங்கருடன் சத்தியம் தொலைக்காட்சி செய்திக்குழு.